தலைப்பு: குடிகார அப்பனும் படிப்பை துளைத்த மகனும் ஒரு சிறிய கிராமம். ஒரு குடும்பம். அப்பா குடித்துக்கொண்டே நாள் கழிக்கிறார். அம்மா வேலைக்கு போய் குடும்பத்தை நடத்துறாங்க. அந்த வீட்டுல ஒரு பையன்தான் ஜெயக்குமார். பார்ட் டைம் வேலை பார்த்து அம்மாவுக்கு காசு கொடுப்பான். மீதி நேரங்களில் படிப்பான். அவன் படிப்பிற்காக சேர்த்து வைத்த பணத்தை திருடி டாஸ்மார்கில் குடித்துவிட்டு நாயுடன் கட்டி புரண்டு விருள்வரர் என்னை பெற்றவன். பிறகு அவன் அப்பா ஒவ்வொரு மாலையும் குடிச்சு வந்து சண்டை போடுவார். அம்மா ஆழுவார், மகன் மூலையில புத்தகம் படிப்பான். ஒரு நாள் அப்பா கத்தினார், படிச்சு என்ன பயன்? நானும் பள்ளி போயேன். ஆனா இப்ப என்னாச்சு? அவன் மகன் அமைதியாக சொன்னான், நான் படிக்கிறேன் அப்பா. என் வாழ்க்கை உங்க மாதிரி இருக்க முடியாதோ. என்னை வாழவும் விடமாட்டிக்கிற, சாகவும் விடமாட்டிக்கிற என்று சொல்லி ஓங்கி ஒரு மிதி, ஒரு குத்து மைக் டைசனை போல குத்தினான். அப்படியே கீழே சரிந்தான். அவமானம் அப்பாவை திருந்த வைத்தது. அப்பா பொறுப்புடன் குடும்பம் நடத்தினார். மகன் சந்தோஷத்தின் பள்ளிக்கு சென்றான். ஆனால் சந்தோஷம் நிலைக்கவில்லை. விதி விளையாடியதற்கு பக்கவாதத்தால் பாதி படைந்தார். அப்பாவை கவனிக்க பள்ளி படிப்பை துளைத்தான். அவன் வாழ்க்கை கேள்விக்குறியாக்கியது. இந்த கதை சொல்லும் பாடம்: குடும்ப தலைவன் பொறுப்புடன் இல்லை என்றால் அடுத்த தலைமுறை வாழ்க்கை கேள்விக்குறியாகிவிடு. இந்த வாழ்க்கை தத்துவதை சொன்ன எனக்கு ஒரு லைக், சப்ஸ்கிரைபர் பண்ணி சப்போர்ட் கொடு சகோதரா.